ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஜினி அலன்ட்ராஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் கோதுமை மாவும் வாழைப்பழம் வச்சு எப்படி பஞ்சு மாதிரி ஒரு பணியாரம் வீட்டில் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அந்த பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்து அதை நல்லா நம்ம அடுப்பில் வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை, சர்க்கரை கரைஞ்சாலே போதுமானது. ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு வாழைப்பழம் எடுத்து அதை நல்லா தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். லைட்டாக இதை அடிச்சுக்கலாம். வாழைப்பழம் சேர்த்தோன்னா அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் வாழைப்பழத்தை இப்போ ஒரு அடி அடிச்சாச்சு. இப்போ நம்ம 1 கப் சர்க்கரை எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஒரு கப்பு சர்க்கரைக்கு 1.5 அளவு நம்ம கோதுமை மாவு எடுக்கும்போது ஸ்வீட்னஸ் கரெக்டாக அளவாக இருக்கும். ரொம்ப அதிகமான ஸ்வீட்னஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம இது கூட கரைச்சி வச்சிருந்த சர்க்கரையும் சேர்த்துடலாம். நல்லா ஃபில்டர் பண்ண அந்த சர்க்கரை தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக ஒரு ஃப்ளேவருக்காக வேண்டி கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். எந்த கட்டி இல்லாமல் நல்லா நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு இதை நாம் ஒரு பாத்திரத்துக்கு என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா மாற்றிக்கலாம். இந்த பாத்திரத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம் மாற்றிட்டு எல்லாத்தையும் எந்த கட்டி இல்லாமல் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துருக்கோமான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். செக் பண்ண பிறகு இதில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்க்க போகிறோம். தேங்காய் துருவல் சேர்த்தோன்னா அதோட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். அதனால் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பணியாரம் ஊற்றுற மாதிரி கரெக்டாக இருக்கணும். இட்லி மாவு அளவுக்கு உங்களுக்கு அந்த கெட்டியாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அது பணியாரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா நம்ம கெட்டியாக எடுத்துக்கலாம். இப்போ பணியார பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதில் எண்ணெய் எல்லா பக்கம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுலேயே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் மறுபடியும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறதுனால சேர்த்துக்கலாம். சேர்த்தோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால் அப்புறம் மாவு வச்சுருந்தோடனே அது எல்லாத்தையும் எடுத்து நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஊற்றிடலாம். பணியாரமாக ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா சிம்மில் வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா வேக விட்டுறலாம். இந்த அளவுக்கு வெளியிலேயே அது என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா வெந்து வந்திருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு திருப்புறதுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேகாமல் இருந்தால் உங்களால் திருப்ப முடியாது. நல்லா வெந்த பிறகு நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா திருப்பி விட்டுறலாம். பாருங்கள், எல்லா பணியாரும் திருப்பியாச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும். இந்த குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சாப்பிடலாம். ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.